الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قد أفلح من تزكى وذكر اسم ربه فصلى صدق الله العلي العظيم. சர்வ புகழும் சர்வலோகத்தை படைத்து பரிபாலித்து ரட்சித்து போசித்து காத்து கொண்டிருக்கும் ஏகநாயன் இறைவன் ஹக்கு சுப்ஹானஹு வ தஆலாவிற்கே உரியது. சலவாத்தும் சலாமும் சத்திய தூதர் சாந்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களது வாழ்க்கை வழிமுறையினை வையகத்திலே எடுத்து நடந்த அன்னாரது உத்தம சஹாபாக்கள், அந்த சஹாபாக்களை துயர்ந்து வாழ்ந்த தாபிஊன், அவர்களை துயர்ந்த தபஉ தாபிஈன் மற்றும் உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து முஃமின்கள் மீதும் உண்டாவதாக என்று கூறி, புனித ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்ற அல்லாஹு தஆலாவுடைய இல்லத்திலே இஅ்திகாஃபுடைய நியத்தோடு அமர்ந்திருக்கும் அன்பு நிறைந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, அல்லாஹு தஆலாவினுடைய கட்டளைகள் ஏவல்கள் ஒவ்வொன்றையும் வாழ்வில் எடுத்து நடந்து அவனால் விலக்கப்பட்ட விடயங்களிலிருந்து முழுமையாக தவிந்து வாழும் தக்வாவுடைய வாழ்க்கையை வாழ்வின் இறுதி கட்டம் வரையிலே கடைபிடித்து கொள்ள முதலில் எனக்கும் தொடர்ந்து உங்களுக்கும் வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்ளுகின்றேன். சகோதரர்களே, மேலானவர்களே, இந்த வருடத்தின் இந்த ரமலானின் இறுதி ஜும்மாவிலே நாம் ஒவ்வொருவரும் கலந்திருக்கின்றோம். இது போன்ற இன்னும் ஒரு ரமலானுடைய ஜும்மாவை அடுத்த வருடத்திலே நானும் நீங்களும் சந்திப்போமா என்பது எனக்கும் உங்களுக்கும் ஒரு கேள்விக்குறி. நம்மோடு இருந்த எத்தனையோ நமது சகோதர சகோதரிகள் இந்த வருடத்தில் இந்த ரமலானை அடையாமல் நம்மை விட்டும் பிரிந்திருக்கின்றார்கள். நேற்று இருந்தவர்கள் இன்று இல்லை, சென்ற வாரம் இருந்தவர்கள் இந்த வாரம் இல்லை. இப்படித்தான் காலம் ஒவ்வொருவரிலும் கடந்து கொண்டிருக்கின்றது. ஒவ்வொருவரும் தன்னுடைய மறுமை பயணத்தை மேற்கொள்ள காத்து கொண்டிருக்கின்றோம். சகோதரர்களே, நாம் இருக்கும் இந்த தருணம் இன்னும் 2 தினங்களிலே எமக்கு ஈத் என்று சொல்லக்கூடிய பெருநாள் வரவிருக்கின்றது. இந்த ஈதுடைய வருகையை கொண்டு நாம் சந்தோஷம் அடைவதா அல்லது நம்மையெல்லாம் பரிசுத்தப்படுத்த வந்த, நம்மையெல்லாம் நமது ரப்புடன் நெருக்கி வைக்க வந்த அவனுடைய ரஹ்மத்தை நம்மிலே சொரிந்து கொண்டிருந்த, மக்ஃபிரத்தை கொட்டிக் கொண்டிருந்த, நரகத்தில் இருந்து பாதுகாத்து சொர்க்கத்துக்கு கொண்டு போய் சேர்க்க வந்த இந்த ரமலானுடைய பிரிவை இட்டு கவலை அடைவதா என்ற இந்த இரு நிலைகளுக்கிடையிலே நானும் நீங்களும் இருந்து கொண்டிருக்கின்றோம். சகோதரர்களே, மேலானவர்களே, ஈத் என்பது ஒரு சந்தோஷத்துக்குரிய நாள் தான். ஆனாலும் இப்படிப்பட்ட இந்த ரமலான் எம்மை விட்டு பிரிந்து செல்லுகின்றது.
இது போன்ற ஒரு ரமலானை இதற்கு பிறகு நான் சந்திப்பேனா இல்லையா என்பது எனக்கு எந்த உத்தரவாதமும் இல்லையே என்ற இந்த கவலையிலே சகோதரர்களே, இந்த ரமலானுடைய பிரிவை கொண்டு நானும் நீங்களும் கவலை கொள்ள வேண்டும். உண்மையில் ஒரு முஃமினை பொறுத்த வரையிலே அவர் இவ்வாறான இந்த கட்டத்திலே அவருக்கு ஏற்படக்கூடிய அந்த சந்தோஷத்தை விடவும் இவ்வாறான இந்த பிரிவினால் அதிகம் கவலை கொள்ளக்கூடியவராகத்தான் அவர் இருப்பார். அப்படித்தான் நம்முடைய சலஃபு சாலிஹீன்கள், சஹாபாக்கள், தாபியூன்கள், தபவு தாபியீன்கள், அல்லாஹுடைய நல்லடியார்கள், நாதாக்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்திருக்கின்றார்கள். சகோதரர்களே, மேலானவர்களே, சந்தோஷமாக இருக்க வேண்டிய நாளிலும் மறுமையை நினைவில் கொண்டு அல்லாஹை தான் அடைந்திருக்கின்றேனா இல்லையா என்ற அந்த கவலையிலேயே அந்த மக்களின் வாழ்வு உலகத்தில் கழிந்திருக்கின்றது. ஹஜ்ரத் உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹ் கேள்விப்பட்டிருப்போம். இரண்டாவது உமர் என்று பெயர் பெற்றவர். ஒரு சாம்ராஜ்யத்தின் அரசராக இருந்தவர். அவருடைய பிள்ளைகள் இது போன்ற ஒரு சந்தர்ப்பத்திலே தந்தையிடத்திலே சொல்லுகின்றார்கள், அல் ஈது கதன், நாளை பெருநாள் தினம், வலைஸ இந்தனா சியாபுன் ஜதீதத்துன் நல்பசுஹா, நாளை பெருநாளுடைய தினத்திலே உடுப்பதற்கு புதிய உடுப்புகள் ஒன்றும் இல்லையே அன்பு தந்தையே என்று இளவரசிகளான அந்த அவர்களுடைய பெண் மக்கள் உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களிடத்திலே சொல்லும்போது, உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பிள்ளைகளை பார்த்து சொல்லுகிறார்கள், யா பனாத்தி, என்னுடைய அருமை புதல்விகளே, பிள்ளைகளே, லைஸல் ஈது லிமன் லபிஸல் ஜதீத், இன்னமல் ஈது லிமன் காஃப யௌமல் வஈத். பெருநாள் என்பது அது புத்தாடை அணிவதற்கு பெயர் அல்ல. இன்னமல் ஈது லிமன் காஃப யௌமல் வஈத், யாருக்கு நாளை மறுமையை சந்திக்க வேண்டும், அந்த தண்டனைக்குரிய நாளிலிருந்து தான் பாதுகாப்பு அடைய வேண்டும் என்ற பயம் இருக்கின்றதோ அவருக்குத்தான் ஈது என்று சொல்லி ஹஜ்ரத் உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தன்னுடைய பிள்ளைகளை பார்த்து சொல்லுகின்றார்கள். சகோதரர்களே, மேலானவர்களே, இம்மாதிரியான நிறைய வார்த்தைகள் எமது சலஃபு சாலிஹீன்களுடைய நாவுகளிலிருந்து இது போன்ற தருணங்களிலே வெளிப்பட்டிருக்கின்றன. ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு பெருநாளுடைய தினத்திலே ஒரு காய்ந்த ரொட்டி துண்டை வைத்து சாப்பிட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். அதை கண்டவர்கள் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவரிடத்திலே கேட்கின்றார்கள், ஹுப்ஸுன் ஹஸினுன் யௌமல் ஈத், இந்த ஈதுடைய நாளிலே இந்த காய்ந்த வறட்சியான இந்த ரொட்டி துண்டை வைத்து சாப்பிட்டுக் கொண்டிருக்கின்றீர்களே என்று கேட்டபோது சொன்னார்கள் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, காய்ந்த ரொட்டி துண்டு என்னவோ அல்லது வேறு உணவோ அதை கொண்டு பசி தீர்ந்து விடலாம், ஆனால் நாளை சந்திக்க இருக்கக்கூடிய நாளை பற்றித்தான் நான் கவலை கொள்கிறேன் என்று
ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கூறினார்கள். அவர்கள் சொன்ன வார்த்தை, அல் யௌம ஈதுன் மன் குபில சியாமுஹு வ கியாமுஹு, யாருடைய நோன்பும் யாருடைய கியாமுல் லைலும் தராவீஹுக்கு பின்னால் தொழப்படக்கூடிய கியாமுல் லைல் வேறு இதர எனவு வணக்கங்கள் இது கபூல் செய்யப்பட்டிருக்குமோ அவருக்குத்தான் பெருநாள், அவருக்குத்தான் அது ஈத். ஈதுன் மன் குஃபிர தம்புஹு வ குபில அமலுஹு, மேலும் யாருடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு யாருடைய அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டு விட்டதோ அவர்களுக்குத்தான் ஈத் என்று ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கூறினார்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு அல் யௌம லனா ஈதுன் வ கதன் லனா ஈதுன், அந்த நாள் இன்றும் பெருநாள் தான், அன்றும் கியாமத்திலும் அவர்களுக்கு பெருநாள் தான். சகோதரர்களே, மேலானவர்களே, ஈதுடைய நாளிலும் எங்களுடைய ஸலஃபு ஸாலிஹீன் மறுமையை நினைவிலே கொண்டு வாழக்கூடியவர்களாகவே இருந்திருக்கின்றார்கள். ஹஜ்ரத் அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஈதுடைய ஒரு சந்தர்ப்பத்திலே சஹாபாக்களை பார்த்து கூறிய வார்த்தையை கிதாபுகளிலே பதிவிட்டிருக்கின்றார்கள். சொல்லுகின்றார்கள், குல்லு யௌமின் யமுர்ரு அலல் முஃமின் வலா யுக்தபு அலைஹி தன்புன் ஃபஹுவ ஈத். முஃமினிலே ஒவ்வொரு நாளும் கழிந்து கொண்டிருக்கின்றது. அந்த கழியக்கூடிய நாளிலே யாரிலே பாவங்கள் எழுதப்படவில்லையோ அந்த நாள் தான் பெருநாளுடைய நாள், ஈதுடைய நாள். அல் யௌம அல்லதி யக்ருஜு மினத் துன்யா பில் ஈமான் ஃபஹுவ யௌமு ஈத். எந்த நாளிலே ஈமானுடன் துன்யாவில் இருந்து ஒருவர் மறுமைக்கு வெளியாகுகின்றாரோ அந்த நாள் தான் ஈதுடைய நாள். வல் யௌம அல்லதி யுஜாவிசு ஃபீஹி ஸிராத் வ யஅமனு அஹ்வால யௌமில் கியாமா ஃபஹுவ யௌமு ஈத். எந்த நாளிலே சிராத் பாலத்தை கடந்து கியாமத்துடைய அமளி துமளிகளில் இருந்து பாதுகாப்பு பெற்றுவிட்டாரோ அந்த நாள் தான் ஈதுடைய நாள். வல் யௌம அல்லதி யதுகுலு ஃபீஹில் ஜன்னா ஃபஹுவ யௌமு ஈத். எந்த நாளிலே அவர் சுவர்க்கம் நுழைந்து விட்டாரோ அந்த நாள் தான் அவருக்கு ஈதுடைய நாள். இதுவெல்லாம் போக வல் யௌம அல்லதி யன்துரு ஃபீஹி இலா ரப்பிஹி ஃபஹுவ யௌமு ஈத். எந்த நாளிலே அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலாவுடைய லிகா என்று சொல்லக்கூடிய சந்திப்பு, எந்த நாளிலே அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலாவுடைய தரிசனம் கிடைக்க இருக்கின்றதோ, அது கிடைத்து விடுகின்றதோ அந்த நாள் தான் ஈத், அதுதான் சந்தோஷம் அடைவதற்குள்ள நாள் என்று ஹஜ்ரத் அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சஹாபாக்களை பார்த்து கூறினார். சகோதரர்களே, பெரியார்களே, அதனாலே தான் ஈதுடைய நாளிலும் அது சந்தோஷத்துக்குரிய நாளாக இருந்தாலும் அந்த நாளிலும் நாங்கள் அல்லாஹ்வை மறக்காது, ஆகிரத்தை மறக்காது, அல்லாஹ்வை நினைவில் கொண்டு அல்லாஹ்வுடைய கட்டளைகளை நிறைவேற்றி ஆகிரத்துக்குரிய தயாரிப்பை செய்ய கடமைப்பட்டவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றோம். சகோதரர்களே, மேலானவர்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நாம் அவனுடைய கட்டளைகளை கடமைகளை நிறைவேற்றியதற்காக இந்த ரமலானுடைய மாதத்திலே பகற்காலங்களிலே நோன்பு நோற்று அந்த நோன்பிலே பசித்திருந்து தாகித்திருந்து ஆசைக்குரிய எத்தனையோ பல விடயங்களை அனுபவிக்காது கட்டுப்படுத்தி இருந்து இரவு காலங்களிலே விழித்திருந்து வணக்கங்களிலே ஈடுபட்டு இன்னும் இதர குர்ஆனுடைய திலாவத், திக்ர், இஸ்திக்ஃபார் போன்ற நல்ல அமல்களிலே ஈடுபட்டு களைப்படைந்து சிரமப்பட்டதற்கு வெகுமதியாக அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு இந்த பெருநாளை தர இருந்து கொண்டிருக்கின்றான். சகோதரர்களே, பெரியார்களே,
இந்த பெருநாளுடைய தினத்தையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு எப்படி கூறியிருக்கின்றார்கள், அந்த தினத்திலே என்ன நடைபெறுகின்றன என்பதையும் நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இதா கானத் லைலத்துல் ஃபித்ர் சும்மிய தில்கல் லைலா லைலத்துல் ஜாயிஸா, பெருநாளுடைய தலைப்பிறை காணப்பட்டு பெருநாளுடைய இரவு வந்துவிட்டால் அந்த இரவுக்கு வானுலகத்திலே லைலத்துல் ஜாயிஸா, பரிசு வழங்கப்படும் இரவு என்று மலக்குமார்களிடத்திலே அதற்கு பெயர் சூட்டப்படுகின்றது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். ஃபைதா கானத் கதாத்துல் ஃபித்ர் பஅஸல்லாஹு அஸ்ஸ வஜல்ல அல் மலாயிகா ஃபீ குல்லி பிலாதின் ஃபயஹ்பிதூன இலல் அர்ள் ஃபயகூமூன அலா அஃப்வாஹி சிகக். காலையாகிவிட்டால் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய மலக்குமார்களை பூமிக்கு அனுப்பி வைக்குகின்றான். அனுப்பப்படக்கூடிய அந்த மலக்குமார்கள் நோன்பை முடித்து பெருநாள் தொழுகைக்காக மக்கள் தொழுமிடத்துக்கு சென்று கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே அந்த செல்லும் மக்களுக்கு வாழ்த்து கூறுவதற்காக வேண்டி பாதைகளிலே, பாதையின் முகப்புகளிலே, சந்திகளிலே அவர்கள் நின்று கொள்ளுகின்றார்கள். ஃபயுனாதூன் பிஸௌத்தின் யஸ்மஉ மன் ஹலகல்லாஹு அஸ்ஸ வஜல்ல இல்லல் ஜின்ன வல் இன்ஸ். அவர்கள் உயர்ந்த சத்தத்திலே ஒரு விடயத்தை சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த விடயத்தை மனிதர்களும் ஜின்களும் மட்டும்தான் செவியுற மாட்டார்கள். ஏனைய எல்லா படைப்புகளுக்கும் அது கேட்கும், அதை விளங்கிக் கொள்ளும். அவர்கள் சொல்வார்கள், ஃபயகூலூன் யா உம்மத முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஏ முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உம்மத்தினரே, உக்ருஜு இலா ரப்பின் கரீம், சங்கையாளனான கொடையாளனான ரப்பின் பக்கமாக நீங்கள் செல்லுங்கள். யோத்தில் ஜஸீல் வ யஃபு அனில் அதீம், அவன் பெரும் கொடையாளன், அவனுடைய கொடைக்கு எல்லையே கிடையாது. பெரும் பெரும் பாவங்களையும் மன்னிக்கும் தயாளமிக்கவன். அப்படியான உங்களுடைய ரப்பின் பக்கமாக நீங்கள் வழியாகி செல்லுங்கள் என்று இந்த சப்தத்தை அந்த மலக்குமார்கள் அந்த பாதை வழியாக செல்லக்கூடிய ஒவ்வொரு முசல்லியை தொழக்கூடிய மனிதரை பார்த்தும் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் அந்த மனிதருக்கு அது விளங்காது, ஜின்களுக்கும் விளங்காது, ஏனைய படைப்பினங்கள் எல்லோருக்குமே அது விளங்க வரும். சகோதரர்களே, ஃபைதா பரசு இலா முஸல்லாஹும், தொழுமிடம் மஸ்ஜிதுக்கு அவர்கள் வந்து விட்டார்கள் என்று சொன்னால், ஃபயகூலுல்லாஹு அஸ்ஸ வஜல்ல லில் மலாயிகா, அந்த தொழுகையை நிறைவேற்றியதற்கு பின்னாலே அல்லாஹு தஆலா மலக்குமார்களை பார்த்து கேட்குகிறான், மா ஜஸாஉல் அஜீர் இதா அமில அமலஹு. என்னுடைய மலக்குமார்களே, ஒரு கூலியாளன் இருக்கிறான், அவனுடைய கூலி வேலையை முடித்து விட்டால் அவனுக்கு என்ன கூலி வழங்குவது என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கேட்குகிறான். என்ன அர்த்தம்? என்னுடைய அடியார்கள் நான் சொன்னதை எல்லாம் செய்து விட்டார்கள். நான் நோன்பு நோக்குமாறு சொன்னேன், நோற்றார்கள். இரவு நேரங்களிலே நின்று வணங்குமாறு சொன்னேன், அதையெல்லாம் அவர்கள் செய்து விட்டார்கள். இவர்களுக்கு என்ன கூலி வழங்குவது என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மலக்குமார்களை பார்த்து கேட்குகிறான். ஃபதகூலுல் மலாயிகா, மலக்குமார்கள் சொல்லுகிறார்கள், இலாஹனா வ சய்யிதனா ஜஸாஉஹு அன் துவஃபியஹு அஜ்ரஹு. எங்களுடைய தலைவனே, எங்களுடைய எஜமானனே, அவர்களுடைய கூலி அவர்களுக்கு எது இருக்கின்றதோ அதை அவர்களுக்கு பூர்ணமாக கொடுத்து விடுவதுதான், நீ நிறைவேற்றி விடுவதுதான் அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய கூலி என்று அவர்கள் சொல்லுகின்றார்கள். ஏன் அப்படி சொல்லுகின்றார்கள்? இதற்கு என்ன கூலி என்பதும் அவர்களுக்கு தெரியாது. சகோதர பெரியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகிறான், அஸ்ஸௌமு லீ, நோன்பு எனக்குரியது, வான அஜ்ஸி பிஹி, நான் தான் அதற்கு கூலி வழங்குவேன் என்று அல்லாஹ் தஆலா கூறுகின்றான். இன்னொரு விதமாக அந்த ஹதீஸை உச்சரித்தால், வான உஜ்ஸா பிஹி, அதற்கு நானே கூலியாக ஆகிவிடுகிறேன் என்று அல்லாஹ் தஆலா கூறக்கூடிய நோன்பு. சகோதரர்களே, யாருக்கெல்லாம் இந்த மாதத்திலே நோன்பு தவறி இருக்கின்றதோ கவலைப்படுங்கள். இப்படியான இந்த நோன்புக்குத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன கூலி வழங்குவது என்று கேட்குகிறான். மலக்குமார்களுக்கு இன்ன கூலி வழங்க வேண்டும் என்றும் சொல்லிக் கொள்ள முடியாது. அதனாலே அதற்குரிய கூலி என்னவோ அதை நீ நிரப்பமாக கொடுத்து விடுவதுதான் என்று மலக்குமார்கள் அவனை பார்த்து சொல்லுகிறார்.
மேலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகிறான் ஃபயகூல் ஃபஇன்னி உஷ்ஹிதுக்கும் யா மலாயிகதி இன்னி கத் ஜஅல்து ஸவாபஹும் மின் ஸியாமிஹிம் ஷஹ்ர ரமலான் வ கியாமிஹிம் ரிலாஇ வ மக்ஃபிரதி. என்னுடைய மலக்குமார்களை உங்களை நான் சாட்சியாக ஆக்குகிறேன், நீங்கள் எல்லோரும் சாட்சியாக இருந்து கொள்ளுங்கள். என்னுடைய இந்த அடியார்கள் காலங்களிலே ரமலானிலே நோன்பு நோற்றதற்கும் இரவு காலங்களிலே நின்று வணங்கியதற்கும் பிரதிபலனாக நான் என்னுடைய பொருத்தத்தையும் மக்ஃபிரத் என்ற மன்னிப்பையும் நான் அவர்களுக்கு வழங்கி விடுகின்றேன். இதற்கு நீங்கள் சாட்சியாக இருந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகிறான். இதுக்கு பின்னாலே அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான் வயகூல் யா இபாதி, என்னுடைய அடியார்களே, சலூனி, என்னிடத்திலே நீங்கள் கேளுங்கள், ஃபவஇஸ்ஸதி வ ஜலாலி லா தஸ்அலூனில் யௌம ஷைஅன் ஃபீ ஜம்இக்கும் லிஆখিরাতিக்கும் இல்லா ஆதைதுக்கும். இந்த கூட்டத்திலே பெருநாளுடைய தொழுகையை நிறைவேற்றிவிட்டு உட்கார்ந்திருக்கின்றீர்களே, இந்த கூட்டத்திலே நீங்கள் என்னிடத்திலே மறுமை சம்பந்தப்பட்ட எந்த விடயத்தை தான் நீங்கள் கேட்டாலும் என்னுடைய கண்ணியத்தின் மீதும் கம்பீரத்தின் மீதும் சத்தியமிட்டு சொல்லுகிறேன், அதை நான் உங்களுக்கு தந்து விடுவேன் என்று அல்லாஹு தஆலா வாக்களிக்கிறான். வலா லிதுன்யாக்கும் இல்லா நவர்து லக்கும். துன்யாவுடைய விடயத்திலே ஏதாவது ஒன்றை கேட்கின்றீர்களா, அதில் உங்களுக்கு எது பலன் தருமோ அதை நான் நோட்டமிடுகிறேன். அப்படி பலன் தரக்கூடிய விடயமாக இருக்குமாக இருந்தால் அதை நான் உங்களுக்கு தந்து விடுவேன் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகிறான். மேலும் அல்லாஹு தஆலா சத்தியமிட்டு சொல்லுகிறான் ஃபவஇஸ்ஸதி வ ஜலாலி, என்னுடைய கண்ணியத்தின் மீதும் கம்பீரத்தின் மீதும் சத்தியமாக லஅஸ்துரன்ன அலைக்கும் மஸராத்திக்கும் மா ராகப்துமூனி, என்னுடைய கடமைகளை நீங்கள் தலைமேற்கொண்டு கவனித்து உலகத்திலே வாழும் காலமெல்லாம் உங்களுடைய தவறுதல்களை நான் மன்னித்துக் கொண்டே இருப்பேன். வஇஸ்ஸதி வ ஜலாலி, என்னுடைய கண்ணியம் கம்பீரத்தின் மீது சத்தியமாக மீண்டும் சத்தியம் செய்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகிறான் லா உக்ஸீக்கும் வலா அஃப்லஹுக்கும் பைன அஸ்ஹாபில் ஹுதூத். நாளை கியாமத்துடைய நாளையிலே தண்டனை பெறக்கூடிய அந்த காவிர்கள் மத்தியிலே உங்களை நான் கேவலப்படுத்தவும் மாட்டேன், உங்களை நான் இழிவுபடுத்தவும் மாட்டேன் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறிவிட்டு ஃபன்ஸரிஃபு மக்ஃபூரன் லக்கும், உங்களுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டவர்களாக இந்த இடத்திலிருந்து நீங்கள் திரும்பி செல்லுங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த ஈதுடைய நாளையிலே எங்களை பார்த்து சொல்ல இருந்து கொண்டிருக்கின்றான். சகோதர மேலானவர்களே, அல்லாஹ் தஆலா மேலும் சொல்வான் கத் அர்லைதுமூனி வ ரலீது அன்கும், நான் சொன்னதையெல்லாம் செய்து என்னை நீங்கள் திருப்தியுற செய்தீர்கள், அதற்காக நான் உங்களை பொருந்திக் கொண்டு விட்டேன், உங்களிலே நான் திருப்தி அடைந்து விட்டேன் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுவான். இந்த வார்த்தையை கேட்டு மலக்குமார்கள் அடையக்கூடிய சந்தோஷம் சகோதரர்களே, அதுக்கு எல்லையே கிடையாது. ஃபதஃப்ரஹுல் மலாயிகத்து வ தஸ்தப்ஷிரு பிமா யுதி அல்லாஹு அஸ்ஸ வ ஜல்ல ஹாதிஹில் உம்மா, இந்த உம்மத்துக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்படி வழங்க இருக்கக்கூடிய இந்த வெகுமதிகளை பார்த்து எல்லையற்ற சந்தோஷமாக மலக்குமார்கள் சந்தோஷம் அடைகிறார்கள் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். சகோதரர்களே, இப்படிப்பட்ட ஒரு தினத்தை தான் ஈதாக நாம் இன்னும் ஒரு 2 தினங்களிலே சந்திக்க இருந்து கொண்டிருக்கின்றோம். சகோதரர்களே மேலானவர்களே, இந்த இடத்திலே இன்றைய நாளுக்கு பின்னால் இருக்கும் சில கடமையான அமல்களையும் சுன்னத்தான அமல்களையும் இந்த இடத்திலே நினைவுபடுத்தலாம் என்று நினைக்கின்றேன். அதை கேட்டு அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹு தஆலா தந்தருள்வானாக. சகோதரர்களே மேலானவர்களே, ஷவ்வாலுடைய தலைப்பிறை அதாவது பெருநாள் என்று முடிவாகிவிட்டால் எங்களுக்கு ஃபித்ர் ஜகாத்துல் ஃபித்ர் என்ற ஒரு ஃபர்லான கடமை எங்கள் மீது கடமையாகிவிடும். இப்போது நோன்பு பிடித்துக் கொண்டிருக்கிறோம், இது ஒரு கடமை. ஷவ்வாலுடைய தலைப்பிறை காணப்பட்டால் எங்கள் மீது கடமையாக கூடிய அடுத்த ஒரு கடமை தான் ஜகாத்துல் ஃபித்ர், ஃபித்ரா என்று சொல்லுவோமே அந்த கடமை. சகோதரர்களே, இது ஒவ்வொருவரின் மீதும் கடமை. இது வெறுமனே நோன்பு நோற்றதற்காக மட்டுமல்ல, ரமலான் முடிவடைந்து பெருநாளுடைய பிறை காணப்படுவதற்கு முன்னால், அது ஒரு வினாடி முன்னாலாக இருந்தாலும் சரி, யாரெல்லாம் உலகத்திலே உயிரோடு இருந்தார்களோ அவர்கள் ஒவ்வொருவரின் மீதும் இந்த ஜகாத்துல் ஃபித்ர் என்றது கடமையாக ஆகிவிடும். ஒரு குழந்தை அப்போதுதான் சூரியன் மறைவதற்கு
ஒரு நிமிடத்துக்கு முன்னாலே தான் பிறக்கின்றது என்று வைத்துக் கொள்ளுங்கள், அந்த குழந்தைக்குமாக இந்த ஜகாத்துல் ஃபித்ர் கொடுக்கப்பட்டே ஆக வேண்டும். இதே போன்று பெருநாளுடைய தலைப்பிறை காணப்பட்டு ஒரு நிமிடத்திலே ஒருவர் மௌத்தாகிவிட்டால் அவரும் சூரியன் மறைவதற்கு முன்னால் உயிருடன் இருந்தார் என்பதற்காக வேண்டி அவருக்காக வேண்டியும் இந்த ஜகாத்துல் ஃபித்ர் கொடுக்கப்படத்தான் வேண்டும் சகோதரி. எனவே வெறுமனே நோன்பு நோற்றுவதற்காக அல்ல, இது ஒரு முஸ்லிமின் மீது இருக்கக்கூடிய தனியான ஒரு கடமை சகோதரி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதனை கடமையாக்கினார்கள். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கூறுகின்றார்கள், ஃபரல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜகாத்துல் ஃபித்ர் துஹரத்தன் லிஸ்ஸாயிமி மினல் லக்வி வர்ரஃபஸ் வ துஅமத்தன் லில் மசாகீன். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஜகாத்துல் ஃபித்ரை கடமையாக்கினார்கள். இதனுடைய பிரயோசனத்தை சொல்லும் போது சொல்லுகின்றார்கள், இதனை நிறைவேற்றுவதனால் நோன்பாளியினால் நடந்த வீண் செயல்களில் இருந்து அவருக்கு பரிசுத்தமும், அவர் பேசிய துர்வார்த்தைகளில் இருந்து அவருக்கு பரிசுத்தமும் இதன் மூலமாக ஏற்படுவதோடு மிஸ்கீன்கள் ஏழைகளுக்கு இது உணவாகவும் இருக்கும் என்று ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கூறுகின்றார். ஃபமன் அத்தாஹா கப்ல ஸலா ஃபஹிய ஜகாத்து மக்பூலா. யார் இதனை தொழுகைக்கு முன்னாலே நிறைவேற்றி விட்டாரோ அது ஜகாத்துல் ஃபித்ராக ஒப்புக்கொள்ளப்பட்ட ஜகாத்துல் ஃபித்ராக அது நிறைவேறிவிடும். இல்லை, யார் தொழுகைக்கு பின்னால் அதை நிறைவேற்றுகிறாரோ ஃபஹிய ஸதகத்து மின ஸதகாத், அது ஒரு சாதாரண சதகாவுடைய நன்மையிலே தான் அது சேர்ந்துவிடும் என்று சொல்லுகிறார். எனவே சகோதரர்களே, இதை நிறைவேற்றுவதற்கு எங்களுக்கு இரண்டு வழிகள் இருக்கின்றன. எங்களுடைய ஷாஃபி மதுஹபை பொறுத்தவரையிலே ரமலானுடைய முதல் நாளில் இருந்தே இதனை கொடுத்துக் கொள்ள முடியும். கடமை பெருநாளுடைய தலைப்பிறை காணப்படுவதோடு சஹாபாக்கள் இந்த ஜகாத்துல் ஃபித்ரை அதிகபட்சமாக ஷவ்வாலுடைய தலைப்பிறை, அதாவது பெருநாளுடைய பிறை காணப்படுவதற்கு 2 தினங்களுக்கு முன்னாலே இதனை கொடுத்து விடுவார்கள். ஏனென்றால் பெருநாளுடைய தினம் அது உரியவர்களை தேடி கொடுப்பதற்கு மிக நெருக்கடியான ஒரு நேரம். பெருநாளுடைய தொழுகையும் சுன்னத், சூரியன் உதயமானதோடையே அதனை தொழுவது அதிலும் சிறந்தது. அதுக்கு பின்னால் இருக்கும் மக்ரூஹான 20 நிமிடங்கள் கழிந்ததற்கு பின்னாலே அதனை தொழுவது. ஆனால் சூரியன் உதயமானதுடனே அதனை தொழுது கொள்ளவும் முடியும். இப்படி இந்த தொழுகை நிறைவேற்றப்பட வேண்டிய நேரம் இந்த நேரமாக இருப்பதனால் இந்த நேரத்துக்குள்ள இதனை கொடுத்து விடுவது என்பது ஒரு நெருக்கடியான வேலை. அதனாலே இதனை பெருநாள் வருவதற்கு 2 தினங்களுக்கு முன்னாலேயே சஹாபாக்கள் நிறைவேற்றி விடுவார்கள். எனவே சகோதரர்களே, இது விடயத்திலே சுருங்க சொல்ல போனால் இதனை பொதுவாக வீட்டில் உள்ள பெண்கள் தான் வீட்டில் உள்ளவர்களை கணக்கிட்டு நிறைவேற்றுவார்கள். ஆனால் உரிய முறையிலே இது கொடுக்கப்படுகின்றதா, உரிய அளவு கொடுக்கப்படுகின்றதா, எப்போது கொடுக்கப்படுகின்றது என்பதை ஆண்களாகிய நாம் கவனத்தில் எடுக்க வேண்டும். சகோதரர்களே, இதனுடைய அளவு அன்னளவாக 2.5 கிலோ அல்லது கொத்திலே 2 கொத்து இது கொடுக்கப்பட வேண்டும். எதிலிருந்து கொடுக்கப்பட வேண்டும்? எது எங்களுடைய பிரதான உணவாக இருக்கின்றதோ அந்த பிரதான உணவில் இருந்து தான் கொடுக்கப்பட வேண்டும். எமது நாட்டை பொறுத்தவரையிலே பிரதான உணவு அரிசி. எனவே அதிலிருந்து தான் இது கொடுக்கப்பட வேண்டும். யாருக்கு கொடுக்கப்பட வேண்டும்? யாரெல்லாம் ஜகாத் பெற தகுதியானவர்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு தான் இந்த ஜகாத்துல் ஃபித்ர் கொடுக்கப்பட வேண்டும். நன்றாக நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். எல்லோருக்கும் இதனை கொடுக்க முடியாது. யாரெல்லாம் ஜகாத் பெற தகுதியான அந்த 8 கூட்டமே இருக்கின்றது, அந்த 8 கூட்டத்திலே யாருக்கு சரி ஒருவருக்கோ 2 பேருக்கோ பலருக்கோ கொடுக்க முடியுமான முறையிலே கொடுத்துக் கொள்ள வேண்டும். சகோதரர்களே, மேலானவர்களே, அது அல்லாதவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்தால் கொடுக்கப்படுமாக இருந்தால் இந்த ஜகாத்துல் ஃபித்ர் ஜகாத்துல் ஃபித்ராக நிறைவேற்றப்பட மாட்டாது. கேட்டு அறிந்து கொள்ள வேண்டும் யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது என்று. உரியவர்களுக்கு கொடுக்கப்படாவிட்டால் மீண்டும் அதை உரியவர்களுக்கு கொடுத்து அந்த கடமையை நிறைவேற்றிக் கொள்ள வேண்டும். சகோதரர்களே, இந்த அடிப்படையிலே ஜகாத்துல் ஃபித்ர் இந்த பெருநாளுடைய தலைப்பிறை காணப்பட்டால் ஒவ்வொருவரின் மீதும் கடமையாக ஆகிவிடுகின்றது. இரண்டாவது சகோதரர்களே, இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய நாளிலே நாம் செய்ய வேண்டிய அமல்களில் மிக முக்கியமான அமல் தான் எங்களுடைய இருக்கக்கூடிய நாட்களில் அதிகமான நேரம் இஸ்திக்ஃபாரிலே கழிய வேண்டும். சகோதரர்களே, ஒரு அமலுடைய முடிவு அது இஸ்திக்ஃபாராக இருக்க வேண்டும். தொழுகை முடிவடைந்ததன் பின்னால்
முதலாவது நாம் கூறக்கூடிய வார்த்தை அஸ்தக்ஃபிருல்லாஹ் 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 என்று 3 முறை கூறுகின்றோம். தொழுகையிலே ஏற்பட்ட தவறுகள் இந்த இஸ்திக்ஃபாரை கொண்டு மன்னிக்கப்பட வேண்டும் என்பதற்காக. இதே போன்று சகோதரர்களே, இந்த இறுதி தருணத்திலே நாம் எங்களுடைய இந்த நோன்பிலே ஏற்பட்ட தவறுகள், இந்த நோன்பை எப்படி நாங்கள் கழிக்க வேண்டுமோ அப்படி கழிக்காததற்காக நாங்கள் அதிகமாக இஸ்திக்ஃபாரிலே ஈடுபட வேண்டும். பொதுவாகவே ரமலானிலே அதிகம் செய்ய வேண்டிய அமல்களில் ஒன்றாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த இஸ்திக்ஃபாரை கூறியிருக்கின்றார்கள். அடுத்ததாக பெருநாள் என்று முடிவாகிவிட்டால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஸய்யினு ஆயாதக்கும் பித்தக்பீர், உங்களுடைய பெருநாட்களை தக்பீரை கொண்டு அலங்கரியுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எனவே எங்களுடைய நாவுகளிலே பெருநாள் என்று தெரிய வந்ததற்கு பின்னால் ஒலிக்கக்கூடிய வார்த்தை அது அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர், இந்த தக்பீருடைய வார்த்தையாகவே இருக்க வேண்டும். நோன்பு பெருநாளை பொறுத்தவரையிலே இமாம் தொழுகைக்காக தக்பீர் கட்டும் வரையிலே இந்த தக்பீரை ஒலித்துக் கொண்டே இருக்க முடியும். ஹஜ் பெருநாளிலே தான் ஐயாமு தஷ்ரீக் என்ற பிறை 13 மாலை வரையிலே தக்பீர் இருந்து கொண்டிருக்கும். எனவே சகோதரர்களே, தக்பீர் இந்த நாளையிலே ஒரு விசேஷமான அமலாக இருந்து கொண்டிருக்கின்றது. அடுத்ததாக பெருநாளுடைய இரவு சகோதரர்களே, இதுவும் எங்களுக்கு அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமலுடைய இரவாக காட்டி தந்த ஒரு இரவாகும் சகோதரர்களே. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் காம லைலத்தைல் ஈதைன் முஹ்தஸிபன் லம் யமுத் கல்புஹு யௌம தமூத்துல் குலூப், யார் 2 பெருநாட்களுடைய இரவுகளிலும் விழித்திருந்து வணங்குகிறார்களோ கல்புகள் எல்லாம் மரணிக்கும் அந்த கியாமத்துடைய நாளையிலே அவருடைய கல்பு மரணிக்காது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இன்னும் ஒரு ஹதீஸிலே மன் நஹியல் லயாலியல் ஹம்ஸா வஜபத் லஹுல் ஜன்னah, யார் 5 இரவுகளிலே விழித்திருந்து வணங்குகிறார்களோ அவர்களுக்கு சுவர்க்கம் வாஜிபாகிவிடும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதில் ஒரு இரவுதான் நோன்பு பெருநாளுடைய இரவு சகோதரர்களே. நோன்பு பெருநாளுடைய இரவு, ஹஜ் பெருநாளுடைய இரவு, துல் ஹஜ் மாதத்திலே இருக்கக்கூடிய 3 இரவுகள், பிற 8 பிற 9, அதே போன்று ஹஜ் பெருநாளுடைய இரவு, அடுத்ததாக ஷாபான் மாதத்தின் பிறை 15வது நாளுடைய இரவு. இந்த 5 இரவுகளிலும் விழித்திருந்து வணங்கக்கூடியவர்களுக்கு சுவர்க்கம் வாஜிபாகிவிடும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அடுத்ததாக அன்பார்ந்த சகோதரர்களே, பெருநாள் தொழுகைக்காக வரக்கூடிய நேரத்திலே வருவதற்கு முன்னால் அந்த தினத்திலே குளித்துக் கொள்வது சுன்னத். குளித்ததற்கு பின்னாலே மனம் பூசுவது சுன்னத். புத்தாடை அணிவது சுன்னத். சகோதரர்களே, புத்தாடை அணியும் போது ஓத வேண்டிய துஆவை ஓதிக்கொள்வது சுன்னத். வருடத்திலே பெரும்பாலும் ஒரு பெருநாளைக்காக அல்லது 2 பெருநாளைக்காக நாங்கள் புதிதாக உடுக்கக்கூடியவர்களாக இருப்போம். அதனாலே அல்லாஹும்ம லக்கல் ஹம்து அந்த கஸௌதனீஹி என்ற இந்த துஆவை சகோதரர்களே புத்தாடை அணியும் போது ஓதக்கூடிய துஆ, இந்த துஆவை ஓதி இந்த புத்தாடை அணியும் போது அவருடைய சென்ற காலங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அஸ்ஸலுக மின் கைரிஹி வ கைர மா சுனிஅ லஹு வ அஊது பிக மின் ஷர்ரிஹி வ ஷர்ரி மா சுனிஅ லஹு. இதுதான் இந்த துஆ. இந்த துஆவை ஓதி இந்த ஆடை அணியும் போது இந்த நன்மை எங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்றது. சகோதரர்களே, இதே போன்று பெருநாள் தொழுகைக்காக வரக்கூடிய நேரத்திலே ஒரு பாதையால் வந்து இன்னும் ஒரு பாதையால் பாதையை மாற்றி செல்வதும் சுன்னத்தாக இருந்து கொண்டிருக்கின்றது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெருநாள் தொழுகைக்காக ஒரு வழியால் வந்தால் காலஃபத் தரீக் திரும்பி செல்லும் போது வேறொரு பாதையால் செல்லுவார்கள். எமது ஊரிலே அது சாத்தியப்படுத்தக்கூடிய ஒரு சுன்னத். எனவே சகோதரர்களே, இந்த வழிமுறையையும் கையாண்டு கொள்வோம். வரும்போது நீளமான பாதை வழியாக வந்து திரும்பி செல்லும் போது சுருக்கமான பாதை வழியாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்பி செல்லுவார்கள். சகோதரர்களே, இதே போன்றுதான் பெருநாளுடைய தினத்திலே ஒருவர் மற்றொருவரை வாழ்த்துவது சுன்னத். அந்த வாழ்த்தும் முறையையும் சஹாபாக்கள் எங்களுக்கு கற்றுத் தந்திருக்கின்றார்கள். இமாம் புகாரி ரஹ்மஹுல்லாஹ் தன்னுடைய புகாரி ஷரீஃபில் இதற்காக ஒரு தலையங்கத்தை விட்டிருக்கின்றார்கள். தகப்பலல்லாஹு மின்னா வ மின்கும் என்ற இந்த துஆவை ஓதி ஒருவர் மற்றொருவரை வாழ்த்திக் கொள்வார்கள். சகோதரர்களே, வேறு வார்த்தைகளை கொண்டு வாழ்த்துவது இருக்கின்றதே, இது எங்களுடைய ஷரியத்திலே சுன்னத்திலே உள்ளது அல்ல. எனவே இந்த துஆவை கொண்டுதான் ஒருவர் மற்றொருவரை வாழ்த்துவது சுன்னத்தாக இருந்து கொண்டிருக்கின்றது. இதே போன்று உறவினர்களை சென்று சந்திப்பது, பெற்றோர்களை சந்திப்பது, கபர்களை ஜியாரத் செய்வது போன்ற விடயங்கள் இருக்கின்றனவே,
இந்த நாளின் மிக முக்கியமான சுன்னத்துகளாக இருந்து கொண்டிருக்கின்றன. சகோதரர்களே, அதி முக்கியமான ஒரு சுன்னத்தையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு கற்று தந்திருக்கின்றார்கள். ஹஜ்ரத் பிலால் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கூறுகின்றார்கள், நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் பெருநாளுடைய தொழுகையை நிறைவேற்றிவிட்டு தங்களுடைய பெண்களிடத்திலே, மனைவிமார்களிடத்திலே, உறவுகளிடத்திலே சென்று அவர்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நசீஹத்துகள் செய்வார்கள், பயான்கள் செய்வார்கள். அதிலே சதகாவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிகவும் வலியுறுத்துவார்கள். சதகாவை வலியுறுத்தும் நேரத்திலே அந்த பெண்கள் எல்லாம் தங்களுடைய கழுத்துகளிலே, காதுகளிலே, கைகளிலே இருக்கும் ஆபரணங்களை கலட்டி போடும் சத்தத்தை நான் கேட்டேன் என்று பிலால் ரலியல்லாஹு தஆலா சொல்லுகிறார். அந்த அளவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சதகாவை பற்றி அந்த பயானிலே வலியுறுத்தி கூறியிருக்கின்றார்கள். எனவே பெருநாளுடைய தினத்திலே சதகா, தான தர்மம், இது ஒரு முக்கியமான ஒரு சுன்னத். சகோதரர்களே, எங்களுடைய சமூகத்திலே எத்தனையோ ஏழை எளிய மக்கள் இருக்கின்றார்கள். இந்த நோன்பையும் சரியாக நோற்றுக்கொள்ள முடியாமல், திறந்து கொள்ள முடியாத நிலைமையிலும், பெருநாளுடைய தினத்தை சரியாக சந்தோஷமாக கழிக்க முடியாத நிலையிலும் எத்தனையோ சகோதர சகோதரிகள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே அப்படிப்பட்டவர்களை இனங்கண்டு அவர்களுக்காக நாம் வாரி வழங்குவோமாக இருந்தால் இந்த ஒரு முக்கியமான சுன்னத்தை நிறைவேற்றியவர்களாக நாங்கள் ஆகுவோம். இறுதியாக சகோதரர்களே, சந்தோஷத்துக்குரிய நாள் என்பதனால், இந்த நாளை சந்தோஷ மிகுதியினால் சகோதரர்களே பாவத்திலே நாம் கழித்து விடக்கூடாது. குறிப்பாக அந்த நாளுடைய தொழுகைகள் தவறக்கூடாது. தொழுகைகள் தவறுவதென்ன, அதனுடைய ஜமாத்து கூட தவறக்கூடாது. அதனுடைய முன்பின் சுன்னத்துகள் தவறக்கூடாது. சகோதர மேலானவர்களே, கண்களால் பார்ப்பதிலே, காதுகளால் கேட்பதிலே, நாவினால் பேசுவதிலே, உடல் உறுப்புகளின் செயல்பாடுகளிலே அல்லாஹ் விரும்பாத எந்த விடயமும் நடைபெறாமல் சகோதரர்களே மிக பேணுதலாக இருந்து அந்த பெருநாளை நாம் கழிக்கும் போதுதான் இந்த ரமலானிலே நாம் கஷ்டப்பட்டு நோன்பு நோற்று நின்று வணங்கி சிரமங்களை சகித்துக் கொண்டதுக்குரிய பிரதிபலனாக அல்லாஹ் வழங்கும் அந்த பரிசினை நாங்கள் சகோதரர்களே முழுமையாக அல்லாஹ்விடம் இருந்து அடைந்து கொள்ள முடியும். எனவே அந்த நாளை நாங்கள் மிக பேணுதலாக, மிக பக்குவமான முறையிலே சகோதரர்களே கழித்துக் கொள்வதற்காக வேண்டி நானும் நீங்களும் முயற்சி செய்வோம். வல்லநாயன் அல்லாஹு தஆலா அவ்வாறாக இந்த பெருநாளுடைய தினத்தை கழிப்பதற்கும் அதற்கு முன்னால் உள்ள நாட்களிலே நல்ல அமல்களிலே ஈடுபடுவதற்கும் வல்லநாயன் அல்லாஹு தஆலா தௌஃபீக் செய்வானாக. அத்தோடு அன்பார்ந்தவர்களே, பெருநாள் முடிவடைந்ததோடு எங்களுக்கு வரக்கூடிய இன்னும் ஒரு அமல் தான் 6 நோன்பு என்று நாம் பேர் சொல்லக்கூடிய ஷவ்வாலுடைய 6 நோன்புகள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் சாம ரமலான சும்ம அத்பஹு சித்த மின் ஷவ்வால் கான கஸியாமி தஹர். யார் ரமலானிலே நோன்பு நோற்றுவிட்டு அதை துயர்ந்து ஷவ்வாலிலே 6 நோன்புகளை யார் நோற்றுக் கொள்கிறாரோ அவர் வருடம் முழுவதும் நோன்பு நோற்றதை போல என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். எனவே இதனையும் கருத்தில் கொள்வோம். இது வயதாளிகளுடைய, பெண்களுடைய நோன்பல்ல சகோதரர்களே, எல்லோரும் நோக்க வேண்டிய நோன்பு. எனவே வருடம் முழுவதும் நோன்பு பிடித்த நன்மை எங்களுக்கு கிடைத்துவிடும் இந்த 6 நோன்பையும் நாம் நோற்றுக் கொள்வதனால். அல்லாஹு தஆலா அவ்வாறு அந்த நோன்பையும் நோக்கக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தருவானாக. யா அல்லாஹ், நமது குற்றம் குறைகளை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ், இந்த வருடம் இந்த ரமலானை அடையும் மேலான பாக்கியத்தை நீ எங்களுக்கு தந்திருந்தாய். இதோ இந்த ரமலான், இந்த சீதழி எங்களை விட்டும் இன்னொரு 2 தினத்திலே எங்களை விட்டும் பிரியா விடை செல்ல போகிறது. யா அல்லாஹ், யா அல்லாஹ், இந்த ரமலானை முறையாக கண்ணியப்படுத்தியவர்களுடைய கூட்டத்திலே நம் அனைவரையும் நீ சேர்த்தருவாயாக. இதை நாங்கள் யா அல்லாஹ் எந்த முறையிலே கழித்தோமோ யா அல்லாஹ் அதிலே ஏற்பட்ட தவறுதல்களை யா அல்லாஹ் நீ முழுமையாக மன்னித்தருள் புரிவாயாக. இது வந்து உன்னிடத்திலே நல்ல தகவல்களை சொல்லுவதற்கு யா அல்லாஹ் எங்களுக்கு நீ அருள் பாலிப்பாயாக. உண்மைக்கு உண்மையான தௌபாவை பெற்றவர்களாக நம் அனைவரையும் ஆக்கி அருள்வாயாக. வா ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.